Hey guys, this is Light Up பேசு. நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன சம்பளம் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க தான் கேட்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இதுமாரி பிளேஸில் வந்து மக்கள் வந்து ஜாலியாக பதில் சொல்லிட்டு வராங்க. நம்ம சேலத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம கையில் நம்ம பிடிக்கிற புடியில தான் இந்த பத்தாண்டு ஆணி வர அத்து வர நிற்கணும். நான் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். அவங்க எனக்கு ஒரு அம்பளிப்பாகவும் ஒரு பொண்ணாகவும் பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி என் மனசுக்கு பிடிச்ச பொருள் எனக்கு எல்லாமே என் திராகுனூர் தான். இல்லாதவங்களுக்கு வேலைப்பட்ட மனசுக்கு அத்தனை பேர்த்துக்குமே நான் உதவி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி என் கையில் காசு இருந்தாலும் இல்லைனாலும் என் ஃபோன் மூலிமா தான் நான் ரெக்கார்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும், பிடிக்கணும், 4 பேர் பலவிதமாக பேசக்கூடாது, பலவிதமாக நடக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிற காரணம் என் பொண்ணால் ஒன்று தான். எனக்கு ஒரே பொண்ணு தான். ஒரு பொண்ணுக்கு முடிஞ்ச மனசு நான் ஒருத்தி தான். அதனால் மட்டும்தான் எங்கள் அம்மா இறந்து கூட என் அம்மா இல்லைனாலும் எங்கள் அப்பா 17 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் மண்ணோட மண்ணாக போனதுனால நான் இந்த ஏழை மக்களுங்களுக்கு நான் ரொம்ப நான் பெருமை மகிழ்ச்சியாகவே இருக்கேன். அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கேன். நான் படிச்சது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MIPS. ஓகே, சூப்பர்க்கா. இப்போ என்னக்கா பண்றீங்க கரண்ட்ல? நான் ஒரு வேலையில் இருக்கேன். தண்ணி வாட்டர் கேன் அதில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வீட்லயே இருந்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு காடு, தோட்டம், பங்களா எல்லாம் இருக்கு. அவங்க யாரும் மதிக்க மாட்டான்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே மேலே போனது எனக்கு ஒரு என்னை கூட்டிகிட்டு போகணும் ஒரு எண்ணம். ஏக்கா அப்படி சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன வாழ போகிறேன்னு தெரியல. அப்படி சொல்லாதீங்கக்கா. எல்லாத்தையும் நான் மேலுக்கு உதவியாக பண்ணேன். இன்னைக்கு நான் கை கட்டி நிற்கிறேன். அவ்வளோதான். உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் இருக்கலாம்ல. இப்போ இப்படி சொன்னால் பிடிக்காது. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க இடத்த மாற்றிக்கிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான். ரிப்போர்ட்டராக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இதுமா எனக்கு வருமானம் தான். அதுமா இருக்கேன். ஆனால் அது எப்போ நான் ஆஜர் ஆகிறதுன்னே தெரியும். 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆயிடலாம், 2 மாதம் கூட ஆயிடலாம். இந்த ஓட்டு எலெக்ஷன் வந்துச்சு. என்ன மக்களுக்கு நல்லா பண்ணாங்க? ஒன்றும் இல்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணாங்க. அம்மா இல்லை, அதனால எதுவும் இல்லை. இன்னைக்கு தொகுதியில் நாட்டில் என்னென்ன நடக்குது அது ஒன்று தான். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பொறுமைக்கு பிப்பாயிட்டு இதுதான். இவங்க யாரும் உலகத்தில் திருடாதீங்க யாரும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட நாசமா போன கெதி. நாடுன்னா நகரம்னா என்னன்னு தெரியாது. அப்படிக்குது. இப்ப 7 எடுத்து பார்க்கறவங்க தலை குனிஞ்சு நிக்கணும். இன்னைக்கு நிமிர்ந்து நிக்கிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்ன தேவை? ஒன்றும் தேவையில்லை. 1000 பேர்த்துக்கிட்ட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் ஒருத்தவங்க கூட தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் தெரியுது பல பேர்த்துக்கிட்ட இருக்கிறாங்கன்னு. பொண்ணுங்களா பல பேர்த்துக்கிட்ட போகுதுங்க. இதுங்களாம் எங்க போகுது? உலக நாடே நாசமா போகுது. அதுக்கு நம்ம கையில நம்ம உழைப்பு அடக்கி கொண்டாடுறதுன்னா மு க ஸ்டாலின் இடம் தேவை.
அவங்க ஒருத்தர் தான் நம்மளுக்கு தேவை. யாருக்கா? மு.க. ஸ்டாலின். அவங்க ஒருத்தர் தான் தேவை. நம்ம கையில நம்ம பிடிக்கிற புடியில தான் இந்த 10 ஆணி வர 10 வர நிக்கணும். நாம குடிக்கூடாது. கலெக்டர் ஆபீஸுக்கு போனா அம்மா நீ போயிட்டு நாளைக்கு வாம்மா, நாளானிக்கு வாம்மா. இல்லாத ஏழைப்பட்டவங்க என்ன இருக்கு இல்ல. இப்படி 4 பக்கம் சுத்தி வந்தா போதும். செவரு 4 இடம் போனா போதும். செவரு அது ஒண்ணுதான். இது ஒரு மெண்டல். சூப்பர்க்கா, தேங்க்யூக்கா. தேங்க்யூ. வெரி மச்.